Hi, welcome to my channel. இன்னைக்கு நாங்க பார்க்க போறது குக்கீஸ் எப்படி செய்யறதுன்றது. இந்த குக்கீஸ்ல நாங்க எக் போட போறது இல்ல. எக் இல்லாம இந்த குக்கீஸ் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இது ஓவன் நமக்கு தேவையில்லை. ஓவன் இல்லாதவங்க இந்த வீட்ல தவாலே செஞ்சுக்கலாம் அடுப்புல வச்சு. சோ இது எப்படி செய்யறதுன்றத நம்ம இப்ப பார்க்கலாம் வாங்க. First melted butter எடுத்துக்கொள்ளுங்க. மெல்ட் பண்ணி இந்த மாதிரி பட்டர் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பட்டர் ஒரு 5 ஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா சுகர் இந்த ஒரு கப்புக்கு நம்ம போடுவோம். இது நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறதுனால இந்த பட்டரில் டக்குன்னு மெல்ட் ஆயிடும். ஸோ சுகர் ஒரு கப் போட்டுக்கோங்க. இதோட நம்ம 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கொள்ளலாம். இவ்வளோ போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டரோட நல்லா மெல்ட் ஆகணும். சுகர் அரைச்சி வச்சுருக்கனால ஈஸியாக மெல்ட் ஆயிரும். நீங்கள் முழுசாக சுகர் அப்படியே போட்டிங்கன்னா அது மெல்ட் ஆகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி இந்த மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சு போட்டிங்கன்னா ஓகே உங்களுக்கு ஈஸி. ஸோ இது நல்லா ஃபுல்லாக சேர்ந்துருச்சு பட்டரோட. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு சேர்த்துக்கலாம். மைதா இது ஒரு கப்பு நான் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் போல பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நம்ம இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் மில்க் நம்ம சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்க்காதீங்க, மில்க்கே சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. ஓகே, இந்த டவுன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு 10 மினிட்ஸ் வேற வச்சுக்குவோம். இப்போ நம்ம அடுப்பு ரெடி பண்ணுவோம். இப்படி இருக்கும் பார்த்து தவான்னு எடுத்துக்கொள்ளுங்க. நான் அது கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கேன். ஏன்னா என்னோடய கேக் ட்ரே வந்து வைக்கக்கூடிய அளவுக்கு. இதில் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம பீஸ் செய்வோம். இந்த அளவு டவுன் எடுத்துக்கோங்க. ரொம்ப தடிப்பமாக செஞ்சிங்கன்னா நடுவில் கொஞ்சம் வேகாது. ஸோ நம்ம பிஸ்கட் மாதிரி லைட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மெல்லிஸாக செஞ்சுக்கணும். எடுத்து நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். குக்கீஸ் ஷேப் ரெடி பண்ணிட்டேன்.
இப்போ நம்ம மேலே லேசாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ரெடி. நம்ம மவுலுக்கு வச்சிடலாம். நல்லா சூடாகிடும். நிமிஷத்துக்கு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கீஸ் ரெடி ஆகிட்டு, இது நல்லா ஆற விடணும். ஆற விட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆற விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், குக்கீஸ் வந்து நல்ல ப்ரௌனியாக இருக்குது. பாருங்கள், கீழெல்லாம் நல்லா ப்ரௌனி கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கொள்ளலாம், ஸ்டோர் பண்ணி. பாருங்கள், இது ஆறணுன்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லது கோல்டாகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கணும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய், தேங்க்யூ, டேக் கேர்.